கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினோடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். சங்கீதம் 41 அதிகாரம் 3 படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். என் அன்பான சகோதர சகோதரிகளே, திமிர்வாதக்காரனின் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீண்ட காலமாக வியாதியின் மரண படுக்கையில் இருக்கிறவங்களா நீங்க தினமும் வியாதியில் வேதனைகளோடு நிறைய மருந்துகளை எடுத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஆண்டவர் அறியாதவங்களா கூட இருக்கலாம். நிறைய வியாதிகளினால நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம். இதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, கேன்சர் வியாதி, அநேக வியாதிகள், கொலஸ்ட்ரால், சுகர் அப்படின்னு சொல்லி அநேக வியாதிகளினால் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு விடுதலை இல்லையே, ஒரு விடுதலை என்னால பெற முடியலையே என்று நீங்க சோர்ந்து போய் அமர்ந்திருக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக உங்களிடம் பேசுறாரு. திமிர்வாதக்காரனின் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலும் செய்வார். அவரை தேடுங்க. அவரை தேடும் போது அந்த அற்புதத்தை காண்பீங்க. அவர் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்லுறாரு, அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை மாற்றி போடுவாரு. அவரை தேடுங்க, அவருடைய வழியில் நடவுங்க, சுகத்தை பெறுவீங்க, பலத்தை பெறுவீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே நீர் அறிந்தீர். ஆண்டவரே வியாதிகளை அறிந்தீர், மன சோர்வுகளை அறிந்தீர். எத்தனையோ பேர் டிப்ரெஷனால பாதிக்கப்படுகிறாங்க. ஆண்டவரே விடுதலை பெற முடியாதபடி மன அழுத்தத்துக்குள் விழுந்து கொண்டு இருக்கிறவர்கள் அநேகர். ஆண்டவரே அநேக பெரிய வியாதிகளானால் பாதிக்கப்படுகிறவர்கள் அநேகர். ஆண்டவரே அநேக மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு படுத்த படுக்கையாக இருக்கிறவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறார்கள். ஆண்டவரே ஒரு விடுதலையை கொடுங்க, அற்புதத்தை காண செய்யுங்க. ஆண்டவரே அதிசயங்களை காண செய்யுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களுடைய கடந்து போயிருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுத்தபடியினால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.